Dear 12th Standard Business Max students, Chapter 1, Exercise 1.4, choose the correct answer. Question number 2, the rank of M into N matrix whose elements are unity. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா யூனிட்டியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. யூனிட்டினா யூனிஃபார்மாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே சேம் நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்றது அந்த கொஸ்டினோட கேள்வி. ஸோ அதுக்கு நமக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி எம், ஆப்ஷன் டி என். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 4 ஆப்ஷனில் இந்த கொஸ்டினோட ஆன்சர் எதுன்றதை இப்போ நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ 3/3 ஆர்டரில் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்டியாக இருக்கணும். அதாவது யூனிட்டினா யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே சேம் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ அதனால் 1ன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னவாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு எப்போ 3/3 ஆர்டர் இருக்கோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் 3 இருக்கணும், இல்லை 3 விட கம்மியாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இதை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இதோட ரேங்க் என்னன்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ 1 இருக்கணும். ஸோ அது இங்கே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம செகண்ட் ரோவை 0 ஆக்குவோம். ஸோ செகண்ட் ரோவை 0 ஆக்கணும் நம்ம ஃபஸ்ட் ரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்போம். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட் ரோலையும் வேல்யூ 1 இருக்குது, செகண்ட் ரோலையும் வேல்யூ 1 இருக்குது. அப்போ நான் என்ன எழுதுறேன்னா R2 ஈக்குவல் டு R2 மைனஸ் R1. அதாவது செகண்ட் ரோ மைனஸ் ஃபஸ்ட் ரோ பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தேர்ட் ரோவை 0 ஆக்கும். ஸோ தேர்ட் ரோவை நீங்கள் 0 ஆக்கணும்னு திருப்பி நம்ம ஃபஸ்ட் ரோட்டு தான் ஹெல்ப் கேட்போம். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட் ரோலையும் வேல்யூ 1 தான் இருக்குது, தேர்ட் ரோலையும் வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ அதனால் R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் R1. அதாவது தேர்ட் ரோ மைனஸ் ஃபஸ்ட் ரோ பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட் ரோவை நான் அப்படியே எழுதிடுறேன். ஸோ செகண்ட் ரோ தான் நம்மளுக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம், R2 மைனஸ் R1. அதாவது செகண்ட் ரோ மைனஸ் ஃபஸ்ட் ரோ. ஸோ அப்போ நமக்கு செகண்ட் ரோவில் வேல்யூ 1 இருக்குது, ஃபஸ்ட் ரோலையும் வேல்யூ 1 இருக்குது. அப்போ 1 மைனஸ் 1 நமக்கு 0, எகெயின் 1 மைனஸ் 1 நமக்கு 0, எகெயின் 1 மைனஸ் 1 நமக்கு 0. ஸோ இப்போ அடுத்து நம்ம தேர்ட் ரோவை 0 ஆக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தேர்ட் ரோக்கு வந்து R3 மைனஸ் R1, அதாவது தேர்ட் ரோ மைனஸ் ஃபஸ்ட் ரோ. ஸோ அப்போ நமக்கு தேர்ட் ரோலையும் வேல்யூ 1 இருக்குது, ஃபஸ்ட் ரோலையும் வேல்யூ 1 இருக்குது. அப்போ 1 மைனஸ் 1 நமக்கு 0, again 1 minus 1 நமக்கு 0, again 1 minus 1 நமக்கு 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம் லெவல் வந்தாச்சு. ஸோ அப்போ நம்ம எலிமெண்ட்ரி ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ரேங்க் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ரேங்க் கொடுக்கறதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஸோ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதை நம்ம இங்கே கவுண்டிங் எடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட் ரோவில் நமக்கு வேல்யூ இருக்குது, அப்போ இது நான் ஜீரோ ரோஸ். செகண்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆச்சு, 0 ரோஸ். தேர்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆச்சு, இதுவும் 0 ரோஸ். அப்போ நம்மளுடைய நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் கவுண்டிங் என்னென்னு நமக்கு 1. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து நமக்கு 1 வருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதோட ரேங்க் என்னவாக இருக்கும்னா அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ அப்போது நம்மளோட கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து 1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் எதில் வருதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 3 பார்ப்போம்.